நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஒரு பெஸ்ட்டான மொபைல்ஸ்க்கு இந்தந்த குவாலிட்டிலாம் வேணும், இந்தந்த ரெக்குவயர்மெண்ட்லாம் இருந்தால் மட்டும் அந்த மொபைலை வந்து பை பண்ணுங்கள், இப்படி இந்த குவாலிட்டி இல்லாத மொபைலை பை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நானும் ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். அந்த மொபைலில் நான் இப்போ சொன்ன எல்லா குவாலிட்டியும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் சில குறைகள் சில நிறைகள் இருக்கும். ஸோ எப்படி உங்களோட ஃபேவரட்டான மொபைலை வந்து இந்த மாதிரி பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நான் என்ன சொல்லியிருந்தேன், AMOLED டிஸ்பிளே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு AMOLED டிஸ்பிளே தான். எஸ், Narzo 70 Pro பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே தான். அது மட்டும் இல்லாமல் 90 Hz ஆகுது ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேலே 120 Hz பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டை கொண்டது. ஸோ கர்வ்டாக இருக்குதும் ஃப்ளாட் ஆகுதும் உங்களோட சாய்ஸ் என்ன. ஃப்ளாட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாதது. ஸோ ஃப்ளாட் டிஸ்பிளே வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட சொந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா சரியான டெம்பர் கிளாஸ் கிடைக்காது. ஸோ இந்த 3 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இதில் வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். AMOLED டிஸ்பிளே இருக்குது, 90 Hzக்கு மேலே 120 Hz இருக்குது. நான் 60 Hzக்கு மாற்றிருக்கேன். ஸோ எனக்கு பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்டாக நிற்கணுங்கிறதுக்காக நான் மாற்றிருக்கேன். உங்களுக்கு தேவை பேட்டரி ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கேமராவில் OIS ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு கேட்டிருந்தேன். அதே மாதிரி சோனியோட IMX சென்சாரோ இல்லை சோனியோட LYT சென்சாரோ இருக்கணும், சப்போர்ட் இருந்தால் தான் அது பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா OIS ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோனியோட சென்சாரும் அவைலபிளாக இருக்குது. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா சோனியோட IMX சென்சார் 890 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க வித் OIS ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது. ஸோ நான் சொன்ன ரெண்டாவது ரெக்குவயர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். LYT சென்சார் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் IMX சென்சாரும் ஒன்றும் சோட போனதெல்லாம் இல்லை, ரொம்பவே நல்ல சென்சார் தான். ஸோ இது வந்து ஒரு பெட்டரான இமேஜை வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பிளரியாக இல்லாமல் ஷேக் இருந்தாலும் பாதுகாப்பாக நம்மளோட கேமராவோட இமேஜ் ஆகட்டும் அதே நேரத்தில் ஃபுட்டேஜ் ஆகட்டும் ரெண்டையுமே கிறிஸ்டல் கிளியராக வந்து உங்களுக்காக எடுத்து கொடுக்கும். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஸ்னாப்ட்ராகன் இருந்தாலும் ஓகே, இல்லை மீடியாடெக் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதோட AnTuTu ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டேன், அது ஒரு ப்ராப்ளம் ஆனிச்சு. அது ஒரு டாட்டடாக வைக்க வேண்டியது ஒரு 0 ஆயிடுச்சு. இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Dimensity 750 5G சிப்செட் தான். இது ஒரு மீடியாடெக்கோட சிப்செட் தான். இதோட ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் வந்து சரியாக 5 lakh இருக்குது. நான் சொன்னதுக்கு கரெக்டாக 5 lakh வந்து இதோட AnTuTu ஸ்கோர் இருக்குது. இது பேசிக் தான். ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டியர் டவுன் கொஞ்சம் புல் அப்லாம் பண்ணோம் அப்படின்னா 6 lakh வரைக்கும் ஸ்கோர் வரும். ஆனால் இதுதான் ஸ்டாண்டர்டான ஒரிஜினல் ஸ்கோர். அடுத்து பார்த்தீங்கன்னா RAM அண்ட் ROM. ஸோ அந்த RAM அண்ட் ROMல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா 6GB குறைஞ்சபட்சம் இருக்கணும். 6, 8 இல்லை 16GB இந்த மாதிரி இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜும். ஸோ இதில் நாம் சூஸ் பண்ண RAM பார்த்தீங்கன்னா 8GB RAM வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். சரியாக 8GB RAM நமக்கு இருக்குது. 6 தான் வந்து